நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூடெக். நான் உங்க பூபதி. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டொஷிபாவோட லேட்டஸ்ட் QLED டிவியோட அன்பாக்சிங் பிளஸ் ஒரு குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ டொஷிபா பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல நம்பர் 1 சேல்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. அவ்வளோ டிவி வந்து ஜப்பான்ல சேல் பண்ணிருக்காங்க. இப்போ இந்தியாவில் அவங்க என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கையில இருக்கிறது 50 இன்ச் QLED 4K டிவி. இது இல்லாம 55 இன்ச்லயும் ஒரு வேரியன்ட் இருக்கு, 43 இன்ச்லயும் ஒரு வேரியன்ட் இருக்கு. சேம் மாடல் தான், 3 டிஃபரண்ட் சைஸ்னு சொல்லலாம். ஸோ இது அன்பாக்ஸ் பண்றதுக்கே ஸ்டீடியோவே பத்தல, ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ நானே தான் செல்ஃப் அன்பாக்ஸ் பண்ணேன். பாக்ஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா டிவி இருக்கு, டேபிள் டாப் ஸ்டாண்ட் இருக்கு, அதுக்கான ஸ்க்ரூஸ் இருக்கு, ஒரு ரிமோட் கொடுத்திருக்காங்க, 2 AA பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ இது இல்லாம யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவு தான் பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் லுக் பில்ட் குவாலிட்டில இருந்து ஆரம்பிக்கலாம். பில்ட் வைஸ் வந்து தூக்கக்குள்ளே நல்லா ஸ்டடியா தான் இருந்தது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. லுக் வைஸ் பார்த்தா எனக்கு இது ஓரளவுக்கு பார்க்க பிரீமியமா தான் தெரியுது. ஏன்னா பெருசா எந்த இடத்துலயும் மூஞ்சில வச்ச மாதிரி பிராண்டிங் கொடுக்கல. அது ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்லலாம். இது 50 இன்ச் டிவி, அதனால கொஞ்சம் பெருசா தான் இருக்கு என் ரூம் செட்டப்க்கு. பட் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் ஆஃப் யுவர் ரூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். விடா அப்படிங்கிற அவங்களோட ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா, லெஃப்ட்ல இந்த டிவியோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் 3 HDMI போர்ட் இருக்கு, AV போர்ட் இருக்கு, ஆடியோ LR இன்புட் இருக்கு, ஹெட்ஃபோன் அவுட்புட் இருக்கு, PC ஆடியோ இன்புட் இருக்கு. இது இல்லாமல் ஆண்டனா போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஒயர்லெஸ்ஸாக டுயல் பிளாண்ட் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு, ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்கு, ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா கனெக்டிவிட்டி ஆப்ஷனுமே அவங்க கவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு ஹியூஜ் தம்ஸ் அப் நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா நீங்க கவர்மெண்ட் செட்டப் பாக்ஸ் வச்சிருந்தாலும் சரி, டிஷ் வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஏர்டெல் ஸ்ட்ரீம், நீங்க எந்த கனெக்டிவிட்டி ஆப்ஷன் போனாலும் இதை உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா எல்லா போர்ட்ஸுமே இதுல அவைலபிளா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிசிக்கு கனெக்ட் பண்ணனாலும் அதுக்கான போர்ட்ஸுமே இருக்கு. இவங்க கொடுத்திருக்க இந்த ரிமோட் நார்மல் ரிமோட்டோட கொஞ்சம் பெருசா இருந்தாலும் நிறைய ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்ஸ் கொடுத்திருக்காங்க. யூடியூப், பிரைம் வீடியோ, நெட்ஃபிளிக்ஸ், இந்த மாதிரி எல்லா ஆப்ஸுக்குமே ஷார்ட்கட் பட்டன்ஸ் இருக்கு. இது இல்லாமல் இன்புட்டை உங்களால் குயிக்காக மாற்றிக்க முடியும். நம்பர் போட்டு சேனலையும் உங்களால் ஸ்விட்ச் பண்ண முடியும். வாய்ஸ் சர்ச்சுக்கான பட்டன்ஸ், ஹோம் பட்டன்ஸ், இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிவினாலே பிக்சர் குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். இது QLED டிவிங்கிறது நமக்கு தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா A+ கிரேட் 8-bit பேனல் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. பிக்சர் குவாலிட்டியில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. நீங்களே இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு. இது மட்டும் இல்லாமல் இவங்க ரேகா இன்ஜின் யூஸ் பண்ணி AI அதோட கம்பைன் பண்ணி 1080p எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா 4K-வா அப்ஸ்கேல் பண்றாங்க. அதுல எந்த விதமான டிஃபரன்ஸுமே நம்மளால பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அப்ஸ்கேலிங் நல்லா இருக்கு. கலர் கான்ட்ராஸ்டா இருக்கட்டும், ஸ்டாண்டர்டா, சினிமேட்டிக்கா, கேமிங்காங்கிற பிக்சர் ப்ரொஃபைலை மாத்தக்குள்ள அதோட கலர் கான்ட்ராஸ்ட்ல இருந்து பிளாக் ஒயிட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் இது HDR10, HDR10+, டால்பி விஷன் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல HDR வீடியோஸ்லாம் பார்க்க போறீங்க, நீங்க கொடுக்குற கண்டென்ட் HDR10+ஓட கண்டென்ட் இருக்கு அப்படின்னா அது பார்க்கறதுக்கு இன்னும் அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த டிவியில் 12 வாட்ஸ் டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே டால்பி ஆட்டம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே அந்த ரேகா இன்ஜினை யூஸ் பண்ணி ஆடியோவுக்கு, வீடியோவுக்கு, விஷுவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது என்ன மோடில் இருக்குங்கிறத பொறுத்த மாதிரி இந்த AI வந்து இந்த ஆடியோவை என்ஹான்ஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் விடா அப்படிங்கிற அவங்களோட ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நானுமே பயந்தேன் இது எப்படி ஆண்ட்ராய்டு அளவுக்கு இருக்க போகுதுன்னு. பட் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் 8 மில்லி-செகண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு ரொம்பவே குயிக்கா இருக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரொம்பவே டிவிக்காகவே அவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கான ஓன் ஆப் ஸ்டோரும் இருக்கு, அதுல எல்லா ஆப்புமே இருக்கு. ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களோட விடாவோட ஓன் அசிஸ்டன்ட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் அலெக்ஸா யூஸ் பண்ணலாம். கூகுள் அசிஸ்டன்ட் வேணும்னாலும் நீங்க செட்டப் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த டிவி பார்த்தீங்கன்னா 1.5 GB RAM, 4 GB ரோமோட வருது. நீங்க ஐபோன், மேக் இந்த மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா ஏர்பிளே சப்போர்ட்டுமே இருக்கு. டைரக்டா உங்க போன் டிவைஸை இதில் அப்படியே ஸ்ட்ரீம் பண்ண முடியும் ஒயர்லெஸ்ஸா. இதில் ஆப் சப்போர்ட்னு பார்த்தோன்னா மேஜரா நம்ம ஸ்ட்ரீமிங் யூஸ் பண்ற எல்லா ஆப்புமே அவங்க கவர் பண்ணிட்டாங்க. நெட்ஃபிளிக்ஸ், சோனி லைவ், அமேசான் பிரைம், யூடியூப், ஜியோ சினிமா, ஹாட்ஸ்டார், டிஸ்னி பிளஸ் இது எல்லாமே இதில் அவைலபிளா இருக்கு. இது இல்லாமல் அவங்க ஆப் ஸ்டோரில் போய் உங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஆப்பையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். மேஜராக இந்தியன்ஸ்க்கு தேவைப்படுறது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம். அதோட ஷார்ட்கட்டையும் அந்த ரிமோட்லேயே கொடுத்தது இன்னொரு நல்ல விஷயம். இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு வாரண்டின்னு பார்த்தோன்னா 2 years மேனுஃபேக்சரிங் வாரண்டி கொடுக்குறாங்க. இதில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்குள்ள 2024 மே மந்த்துக்குள்ள நீங்கள் இந்த டிவி ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா 3500 ரூபா மதிப்புள்ள சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜியோ சினிமா 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது 1799 ரூபா மதிப்புள்ள அந்த சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹாட்ஸ்டார், டிஸ்னி பிளஸோட 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 1499 ரூபா, இது ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து 1 இயருக்கு நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி ஜாலியாக யூஸ் பண்ணலாம், எந்த விதமான இஷ்யூமே கிடையாது. பட் இதை நீங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா, கீழே பை லிங்க் கொடுத்துருக்கேன் அமேசான், அதை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிருங்க. ஆர்டர் பண்ணி உங்கள் வீட்டுக்கு டிவி இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச வாட்டி உங்கள் மெயிலுக்கு கூப்பன் வரும். கூப்பன் வந்தவுடனே நீங்கள் வந்து அந்த கூப்பனை போட்டு நீங்கள் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ரீடீம் பண்ணிக்கலாம்.
நம்ம கிட்ட இருக்கிறது 50 இன்ச் டிவி. இதோட பிரைஸ் வந்து 32,999 ரூபாய். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா 43 இன்ச் டிவி ஒன்று இருக்கு, அது 26,999 ரூபாய். 55 இன்ச் டிவி பாத்தீங்க அப்படின்னா 37,099 ரூபாய்க்கு அவங்க சேல் பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து, உங்க ரூம் சைஸை பொறுத்து உங்களுக்கு தேவைப்படுற சைஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுல எந்த டிவி வாங்கினீங்கனாலுமே ஜியோ சினிமா, டிஸ்னி பிளஸ் இது ரெண்டுமே ஒரு வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. 3,500 ரூபாய் மதிப்புள்ளது. என்ன பொறுத்த வரைக்கும் பிராண்ட் ஓகே, பிக்சர் குவாலிட்டி ஓகே, பில் குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த ஆஃபர் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடைக்குதுங்கக்குள்ள யூ கேன் கிவ் அ ட்ரை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல நல்லா தான் இருக்குது. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மே மந்த்துக்குள்ளே ஆர்டர் போட்டிங்கன்னா தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும்.